Hi friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோவில் ஃப்ளஃபியான சாக்லேட் பேன்கேக் எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்து 1 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 75 ml பால் ஊற்றிக்கலாம். விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைரக்ஷனில் தான் கலந்து விடணும். இப்போ 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, கிரீமியா அப்புறம் மாவு பதத்துல வரணும். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து 1 கரண்டி சாக்லேட் பேன்கேக் மாவு எடுத்து தோசை மாதிரி சுடக்கூடாது, அப்படியே ஊற்றி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் தான் சாக்லேட் பேன்கேக் நல்லா வரும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட பிறகு 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் பேன்கேக் சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், சாக்லேட் பேன்கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.